கோமதி வந்து கதிர் ராஜியோட கல்யாண விஷயம் பாண்டியனுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா நம்மளை சும்மாவே விட மாட்டாங்க. அதனால அதுக்கு முன்னாடி நம்ம எப்படியாவது முத்துவேலை பார்த்து பேசி உண்மையெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தாத்தா போயிட்டு, அம்மா நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், நான் வந்து முத்துவேல் அண்ணா கிட்ட பேசணும், அந்த கோயில் வரைக்கும் வர சொல்றீங்களா, நான் அங்க வெயிட் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் அப்பதான் இருந்துகிட்டு, என்னடி பேசுற நீ, அதுவும் முத்துவேல் வந்து உன்னை பார்க்க வருவான், நான் நல்லா கூட வருவான், அவன் உன்கிட்ட பேசவே மாட்டான், நீ வேற வர சொல்ற. அம்மா அம்மா ப்ளீஸ்மா எப்படியாவது முத்துவேல் அண்ணாவை அங்க கோயில் வரைக்கும் வர சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனதும் கதிர்ராஜ் கிட்ட, நான் கோயில்ல வேண்டியிருக்கேன், அதை இன்னைக்கு நம்ம பரிகாரம் முடிச்சுட்டு வந்துடலாம், வாங்க 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. கதிர் வந்துட்டு, என்னம்மா நீங்க ஏதோ பரிகாரம் பண்ணணும்னு சொன்னீங்க, ஆனா சும்மாவே நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னதும் கோமதி இருந்துகிட்டு, ஒரு நிமிஷம் நில்லு, அங்க யாரு வராங்கன்னு மட்டும் திரும்பி பாரு அப்படின்னு பார்த்ததுக்கு அப்புறம் முத்துவேல் வந்து வராங்க. என்னம்மா முத்துவேல் மாமா இங்க வராங்க. முத்துவேல் வந்ததுக்கு அப்புறம் கதிரும் ராஜியும் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இருந்தாலும் கோமதி வந்துட்டு, உங்ககிட்ட நான் ஒரு உண்மை சொல்லணும், இன்ன வரைக்கும் மறைச்சது என்னோட தப்பு தான், அந்த கண்ணன் தான் வந்து நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, உங்க பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டான். கண்ணன் வந்து கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு ராஜி அன்னைக்கு விட்டுட்டு போகும்போது ராஜி வந்து பயங்கரமா அழுதுட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல நான் தான் வந்து ராஜியை பார்த்துட்டு, சரி நீ அழாத, எதுக்கா இருந்தாலும் நான் ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கதிரை பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இதை கேட்டதும் முத்துவேலுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது. என்ன பண்ண போறாங்கங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.